இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் வேறு கம்மியாக இருக்குது. சரி குயிக்காக முடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிவிட்டேன், இன்றைக்கி வந்து தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, புளி, சோம்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் வச்சு ஒட்டாவே அரைச்சிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வானல் வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதில் வந்துட்டு மறுபடியும் கடுகு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நறுக்கி வச்ச வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டுட்டு தக்காளி 1, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறிக்கணும். எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த வெண்டைக்காயிலேருந்து வளவளப்பு போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சது அதிலேயே ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு, கொத்தமல்லி தழை, தேவையான அளவு தண்ணி இதெல்லாம் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. பாய். இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அரைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிவிட்டு இன்றைக்கி வானல் வச்சுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, வடகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா